மறுமை நாளில் ஷஃபாஅத் என்று சொல்லக்கூடிய பரிந்துரைகள் நபிமார்கள் முதல் சில பேர்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வார்கள். அந்த அடிப்படையில் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோடு நல்ல நட்பு வைத்து கொண்டால் அந்த நட்பு வைத்து கொண்டவரோட நண்பரும் கூட நாளை மறுமையில் ஷஃபாஅத் செய்வார், ஷஃபாஅத்திற்குரிய உரிமை கொடுக்கப்படும் என்பதை சில கிதாபுகளில் நமக்கு பதிவு செய்கிறார்கள். கியாமத்து நாளையில் ஒரு அடியானை அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு கேள்விகள் கேட்கப்படும். கேள்விகள் கேட்கப்பட்ட பிறகு அந்த அடியானிடத்தின் நன்மையும் தீமையும் கரெக்டாக சரிசமமாக இருக்கும். இந்த நேரத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த அடியானிடத்தில் சொல்வான், அடியானே, நன்மையும் தீமையும் கரெக்டாக சரிசமமாக இருக்கிறது, எனவே ஒரு நன்மை இருந்தால் உன்னை நான் சுவனத்திற்கு அனுப்புவேன் என்று அல்லாஹ் அந்த அடியாரிடத்தில் சொல்லி, சரி, உனக்காக வேண்டி யாராவது ஒரு நன்மை தருவார்களா என்று கேட்டுவா என்று அந்த அடியானத்தில் அல்லாஹ் அனுமதி வழங்குவான். இந்த வழங்கப்பட்ட அனுமதியை கேட்டவுடன் அந்த அடியான் ஒவ்வொரு இடத்திலா செல்வான். அல்லாமா இஸ்மாயில் ஹக்கன் பர்ஸ் ரஹ்மத்துல்லாஹ் ரோஹல் பயானில் பதிவு செய்கிறார்கள், அந்த அடியான் தன் தாயிடத்தில், தந்தையிடத்தில், சகோதரனிடத்தில், ஏன் நண்பரிடத்திலும் கூட செல்வான். உலகத்தில் யார் யாரெல்லாம் அவனுக்கு நண்பனாக இருந்தார்களோ இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ், எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள், அத்தனை நண்பர்களிடத்திலும் அவர் செல்வார். ஒரு குரூப்பே இருக்கும், 25 பேர் எனக்கு நண்பர் தெரிஞ்சுமா, 25 பேர்னு சொல்லுவாங்க, 30 பேர், 17 பேர், ஆக நண்பர்களோட கூட்டத்தை சேர்ப்பாங்க. அந்த நண்பர்களிடத்திலாம் போய் அவரை ஒரு நன்மை ஒரு நன்மை தர வேண்டும், எனக்கு ஒரு நன்மை தாருங்கள் என்று தாயிடத்திலும், தந்தையிடத்திலும், சகோதரிடத்திலும், உற்றார்களிடத்திலும், நண்பர்களிடத்திலும் அவர் கேட்பார். எல்லோரும் சொல்லும் ஒரே பதில், எங்களுக்கு யாராவது நன்மை தரமாட்டார்களா என்பதை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு கிடைக்காதா என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். யாரிடத்திலும் கேட்டும் கிடைக்காத போது இந்த அடியான மிக கவலையோடு ரப்புக்கு முன்னாடி வந்து நிற்பான். இப்போ அல்லாஹ் கேட்பான், என்னப்பா நன்மை கிடைத்ததா என்று கேட்பான். ரப்பே ரஹ்மானே, யாரும் தரவில்லை, யாரும் எனக்கு நன்மை தரவில்லை, எல்லோரும் அவரவர்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி, ஜெயம் பெறுவதற்காக வேண்டி அவரவர்கள் நன்மைகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அப்படி இருக்க எனக்கு யாரும் தரவில்லை என்று அந்த அடியான் ரப்பிடத்திலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வான், அலைஸ லக சதீகுன், உனக்கு உற்ற நண்பர் என்று ஒருத்தர் இருப்பார் அல்லவா? இங்கதான் சொல்றோம் இல்லையா? உதாரணமா சில இடங்கள்ல மாப்பிள்ளை தோழர்கள் இருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை தோழர்கள் 20 பேர்கள் 15 பேர்கள் இருந்தாலும் கூட ஒருத்தர் ரொம்ப நெருங்கியவராக இருப்பார். ஸ்கூல்கள்லையும் காலேஜுகள்லையும் படித்தோம்னு சொன்னா எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் கூட ஒரு நண்பர் நெருக்கமா இருப்பார். இவர் எல்லா விஷயத்தையும் அவரிடத்தில் பரிமாறுவார், அவர் எல்லா விஷயத்தையும் இவரிடத்தில் பரிமாறுவார். ரகசியங்களை சொல்வார், அவரும் இவரிடத்தில் ரகசியங்களை சொல்வார். குடும்ப செய்திகளை சொல்வார், அவரும் குடும்ப செய்திகளை சொல்வார். இப்படிப்பட்ட ஒரு உற்ற நண்பர், எல்லா செய்திகளையும் பரிமாறக்கூடிய ஒரு நல்ல நட்பை தேடிக்கொண்ட இந்த அடியாரிடத்தில் அல்லாஹ் கேட்பான், அலைஸ லக சதீகுன், பல நண்பர்கள் இருந்தாலும் கூட உனக்கு ஒரு உற்ற தோழர் இருப்பாரே, அவர் இல்லையா என்று கேட்பான். இந்த அடியார் யோசித்து தன் உற்ற நண்பரை நோக்கி செல்வார். ஓடோடு சென்று, நண்பா, எனக்கு ஒரு அமல் வேண்டும், என் நன்மையும் தீமையும் சரிசமமாக இருக்கிறது, ஒரு நன்மை வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நன்மை தந்து விட்டால் அது உயர்ந்து விடும், எனவே எனக்கு ஒரு நன்மை தா என்று கேட்பார். இப்படி கேட்ட உடனே அந்த நண்பர் சொல்வார், நான் உனக்கு தருகிறேன். அப்படியானால் கொஞ்சம் யோசிக்கணும், அந்த உற்ற நண்பரிடத்தில் அந்த நன்மையை கேட்கின்ற பொழுது அவரிடத்தில் நிரப்பமாக இருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நிரப்பமான உள்ள நண்பராக நம்முடைய நண்பர்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும், நல்ல நட்புள்ள நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட சிந்திக்காம இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மக்கள் தவிக்கும் அந்த நேரத்தில், அந்த தருணத்தில் அந்த அடியார் நண்பருக்கு ஒரு நன்மையை கொடுப்பார். வாங்கி கொண்டு, பெற்றுக்கொண்டு, சந்தோஷமான அந்த வார்த்தையை வாங்கி கொண்டு அந்த நண்பரையும் கூப்பிட்டு கொண்டு அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு முன்னாடி வந்து நிற்பார் இந்த அடியார்.
ஒரு நன்மை தந்துவிட்டார் என்று அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வான், சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நன்மையை பெற்றுக்கொண்டு இந்த அடியான் மகிழ்வோடு அல்லாஹ்விடத்தில் சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்வான், ஹுத் பியதி அகீக, ஒரு சகோதரனின் கரத்தை பிடித்து செல், நீ சொர்க்கத்திற்கு செல். அவர் ஒரு நன்மை தந்த காரணத்தால் அவருடைய நன்மையிலிருந்து நான் எந்த நன்மையும் குறைக்கவில்லை. எனவே இருவேர்களும் சேர்ந்து நீங்கள் சுவர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்வான் என்பதை ஒரு வரலாற்று செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு பதிவு செய்கிறார்கள். அருமையானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கியாமத்தின் நெருக்கமான அந்த காலத்தில் நண்பர்களுடைய சொல்லை கேட்டு பெற்றோர்களை சொல்லை அவமதிப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. நம்ம நண்பர்களுடைய சொல்ல கேட்கணும், நண்பருடைய சொல்லை மதிக்கணும் சொன்னா அந்த நண்பர் நல்ல நண்பராக இருக்க வேண்டும். மறுமையிலும் நமக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய உற்ற தோழராக இருக்க வேண்டும். அதனால தான் சொல்லுவாங்க, சையதுனா ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இஸ்தக்ஸிரு மினல் அஸ்திகாஇல் முஃமினீன், முஃமினான சாலிஹான நல்ல நண்பரை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன லஹும் ஷஃபாஅத்துன் யௌமல் கியாமா, மறுமையில் உங்களுக்கு அவர்கள் ஷஃபாஅத்திற்குரியவர்களாக பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக வருவார்கள் என்று சையதுனா ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நல்ல நட்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்களை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி ஆக்கிக் கொண்டால் மறுமையிலும் கூட அந்த நட்பின் மூலமாக நமக்கு ஷஃபாஅத் பரிந்துரை கிடைக்கும். அல்லாஹ் அந்த அனுமதியை அந்த நல்ல நண்பனுக்கு வழங்குகிறார் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே நல்ல நட்பை தேடிக்கொள்வோம் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது.